நம்ம வீட்டு மாதிரி ஒரு குடும்பம் தான். ஆனா இவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. கடன், பில், செலவு எதுவும் சரியாக இல்ல. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு சூழ்நிலை உங்க வீட்ல வந்தா என்ன பண்ணுவீங்க? இவங்களுக்கும் அதே கேள்விதான். என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு சின்ன ஐடியா முழு வாழ்க்கையே மாற்றிடும். அந்த வீட்டோட பெரிய மருமகள் கவிதா ஒரு புதிய யோசனைய சொல்றா. மாமியார் கிட்ட இருந்த பழைய ஹெர்பல் சோப் ரெசிபி, வேப்பிலை, மஞ்சள், இயற்கை எண்ணெய்கள் இதையே பிசினஸ் ஆக்கலாம்னு முடிவு பண்றாங்க. பெரிய முதலீடு இல்ல, பெரிய ஃபேக்டரி இல்ல, ஒரு சின்ன கிச்சன். அதுதான் அவங்களோட முதல் கம்பெனி. ஒருத்தர் சோப் செய்றாங்க, ஒருத்தர் பேக்கிங் பண்றாங்க, இன்னொருத்தர் வீடியோ எடுக்கறாங்க. குடும்பம் சேர்ந்து வேலை பண்ணும்போது அதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஆனா எல்லாரோட வெற்றியும் எல்லாருக்கும் பிடிக்காது. ருத்ரா என்ற ஒருத்தர் இந்த பிசினஸ கெடுக்க முடிவு பண்றான். ஃபேக் ரிவ்யூ, நெகட்டிவ் காமெண்ட், சோஷியல் மீடியா அட்டாக். ஒரே நாள்ல அவங்களோட பிசினஸ் கீழே போக ஆரம்பிச்சது. ஆனா இவங்க விட்டு கொடுக்கல. உண்மைய மக்கள் கிட்ட காட்ட முடிவு பண்ணாங்க. லைவ்லயே சோப் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு காட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. வீடியோ வைரலாக ஆரம்பிச்சது. அவங்களோட உழைப்பு வெற்றி பெற ஆரம்பிச்சது. ஆனா ஒரு பொய் எவ்வளவு நாள் தான் மறைஞ்சிருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா ருத்ராவோட உண்மை வெளிய வர ஆரம்பிச்சது. அவன் செய்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சு. ஒரு காலத்துல செலவு எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்ச இந்த குடும்பம் இன்னைக்கு ஆர்டர்கள் எப்படி அனுப்புறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் உழைப்போட வெற்றி. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒற்றுமை இருந்தா, உண்மை இருந்தா எந்த கஷ்டத்தையும் ஜெயிக்க முடியும். இந்த குடும்பத்தோட முடிவை நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? காமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திப்போம். டாடா.